மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மழை வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களை ஆய்வு செய்ய வருவது குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்திய நிதியமைச்சர் பாதிப்புகளை பார்வையிட்டுவிட்டு உரிய நிதியை தருவார் என நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதுதானே செஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசு கேட்டிருக்கோம். முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரண பணிகளும் செஞ்சுட்டு அறிவித்து தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாம அரசியல் பேச வேணாம். கண்டிப்பா எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்கு. அது அரசியல் காரணமா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சுதான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறுக்கான 100 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதனால இதை மக்கள் இது புரிஞ்சுப்பாங்க. சார், கால்நடைகளுக்கு போதிய கணக்கெடுப்பு நடத்தல, அது வெள்ளத்துல நிறைய ஆடு அடிச்சு போச்சுன்னா போட்டோ கேட்கறாங்க, செத்து கிடக்குமே போட்டோ கேட்கறாங்க, அது நிறைய கம்ப்ளைண்ட். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவாரு, விஏஓ சர்டிபிகேட் இருந்தாலே கண்டிப்பா அது நிவாரணத்தை கொடுக்கப்படும். இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லுவாங்க. மாஞ்சோலை கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 5 நாட்களா பொதுமக்கள் எதுவுமே வெளியே வர முடியல. அந்த சாலை 10 ஆண்டுகளாக ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் மக்கள் வெளியே வர முடியல. வனத்துறை அந்த வாகனத்துல 150 ரூபாய் கட்டணம் வசூல் பண்றாங்க. பஸ்ல 22 ரூபாய் இருந்தாங்க, கட்டணத்தை 150 ரூபாய் வசூல் பண்றாங்க. என்ன மாதிரி இலவசமா வேன்ல கூட்டு வருது, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இலவசமாக வேன்ல அனுப்பப்படும். அரசு பேருக்கு செல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப முதல்ல பேரிடர் இல்லைன்னாங்க. இப்போ பேரிடர் பார்க்கறதுக்காக என்ன பாதிப்பு இருக்கு பார்க்க வராங்க. கண்டிப்பா பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சு பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பேரிடர் இருக்கு, இந்த தகுந்த நிதியை கொடுங்க, எவ்வளவு பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்க நம்புறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.